ஹாய் கைஸ், வெல்கம் டு நியூ டே கைஸ். இன்றைக்கி ஃபைட் யார் கூடனா ஒரு டஃப்பான அப்பன் கூட தான் கைஸ். இன்னொரு டீமில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் SSJ4 கோகு அந்த கோகோன்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்திருக்க அந்த மார்ஜின் டூ அந்த ஒரு கேரக்டர் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகு கிட் இந்த 3 கேரக்டரையும் வந்து என்னோட டீம் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்திருக்க இந்த சூப்பர் சைன் SSJ4 கோகு டைமா வந்து உங்களில் யார்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் ஆல்ரெடி இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சிட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டாக வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க சமனில். ஆனால் இந்த மார்ஜின் டூ கேரக்டர் வந்து இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த ஃபைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டீமில் நான் வந்து சூப்பர் சைன் SSJ4 கோகுன்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ஸ் லிமிட்டடில் ஒரு கோகு கிட் ஒன்று வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ஜின் டூ ஒன்று வச்சுருந்தேன். ஆப்ரன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 17 ஒன்று வச்சுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோகு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர் ஒன்று வச்சுருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜமாசு கேரக்டர் ஒன்று வச்சுருந்தான். இந்த 3 கேரக்டரையும் ஆப்ரன் வந்து சூஸ் பண்ணியிருந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ரன் வந்து அவனோட ஆண்ட்ராய்ட் 17 வச்சு என்னோட மார்ஜின் டூ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஜமாசுக்கும் சேஞ்ச் பண்ணான். இந்த ஜமாசு கேரக்டரும் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. இந்த கேரக்டர் நிறைய பேர்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா SSJ4 கோகுக்கு வந்து கம்பேர் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, அது கொஞ்சம் வீக் டிஃபென்ஸ் தான். ஸோ இந்த ஆப்பனன் வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணான்னா அவனோட கோகானுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். இந்த கோகானோட கேரக்டரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து ஸ்விட்ச் பண்ணி அட்டாக் பண்ணலாம். இந்த ஸ்விட்ச் பண்ணி அட்டாக் பண்ணுற கேரக்டர் வந்து நிறைய கேரக்டர் இருக்குது. கோகு வெஜிடாக்கு வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கோகானுக்கும் இந்த ட்ரங்க்ஸுக்கு வந்து இருக்குது. இது எப்படின்னா கோகானை வச்சு நம்ம அட்டாக் பண்ணுவோம். கோகானோட ஹெல்த் கம்மியாகிற டைமில் நம்ம ட்ரங்க்ஸுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ணும்போது நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம வந்து அது எப்படின்னா இப்போ ஒரு 3 கேரக்டர் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டர் இருக்குது அப்படின்னா அது ஒரு 4 கேரக்டர் வச்சு அட்டாக் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றி வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அல்டிமேட் கார்டெலாம் ஆக்டிவேட்டில் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் ஆப்ரன் வந்து அவனோட ஆண்ட்ராய்ட் 17 வச்சு என்னோட மார்ஜின் டூ அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா என்னோட தாய்மா கோகுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த கோகு வச்சு கேம் ப்ளே பண்ணுறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அட்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த கேரக்டர் அட்டாக் பண்ணாலும் நல்ல டேமேஜ் கொடுக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்ரன் வந்து அவனோட ஜமாசு வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா என்னோட டைமா கோகுக்கு சேஞ்ச் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணுற அட்டாக் எல்லாமே நல்லாவே டேமேஜ் கொடுத்துட்டு இருந்துச்சு. இதில் ஃபைட்டில் பார்க்கும்போது டைமா கோகுக்கு வந்து ஜமாசு வந்து ரொம்பவே வீக்கான டிஃபென்ஸாக இருந்துச்சு. என்ன அட்டாக் பண்ணாலுமே ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவன் வந்து என்ன பண்ணான்னா அவனோட ட்ரங்க்ஸுக்கு சேஞ்ச் பண்ணி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன பண்ணேன்னா கண்டினியூஸாக கோம்போ அட்டாக்கை கிரியேட் பண்ணுங்கிற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ஆண்ட்ராய்ட் 17 வச்சு அவன் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். கோம்போ வந்து 43க்கு மேலே வந்து போயிடுச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அல்டிமேட் கார் அட்டாக் கொடுத்துருந்தேன். அந்த அட்டாக் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. பட் அந்த டைம் அந்த ஆண்ட்ராய்ட் 17 வந்து அது கொஞ்சம் நல்ல டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப டேமேஜ் கிரியேட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவனோட ஜமாஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டான். நான் என்ன பண்ணேன்னா என்னோட டைமா கோகு வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகு கிட்டை வந்து ரொம்ப நேரமாக எடுக்கவே இல்லை. ஓகே, இந்த டைம் எடுத்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோகு கிட்ட எடுத்தேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் உடனே நான் மார்ஜின் டூக்கு வந்து சேஞ்ச் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரங்க்ஸ் வச்சு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தான். ட்ரங்க்ஸ் வந்து ரொம்பவே வீக்கான டிஃபென்ஸாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ அவன் என்ன பண்ணான்னா இப்போ ட்ரங்க்ஸோட ஹெல்த் ரொம்ப கம்மியாயிட்டனால அந்த கேரக்டர் வந்து அதோட கோகான்ங்கிற கேரக்டர் வந்து அது வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி அது ஈக்குவல் ஆகும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க்ஸ் வந்து ஒரு சூப்பர் சைனாக மாறின மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வரும். பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த ட்ரங்க்ஸுக்கும் இப்போ இருக்கிற ட்ரங்க்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ புது ட்ரங்க்ஸ் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ஜமாசு வச்சு என்ன பண்ணான்னா என்னோட டைமா கோகு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். ஸோ என்னோட கோகு பார்த்தீங்களா கைஸ், அவன் என்ன தான் பெரிய அட்டாக் பண்ணாலுமே டிஃபென்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. அதாவது ஹெல்த் வந்து ரொம்ப ஒன்றும் கம்மியாகலை, ஓரளவுக்கு நார்மலாக தான் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த கேரக்டர். ஸோ இது வந்து நான் பண்ண சமனில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து நான் ஃபஸ்ட்டே சமன் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த கேரக்டர் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசிஎல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அப்புறம் ரொம்ப நிறைய சிசியை வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் சம்மன் பண்ணும்போது தான் அந்த கேரக்டர் கிடச்சிச்சு. ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா கண்டினியூ சம்மன் பண்ணுங்கள். நிறைய சிசியை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மன் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த கேரக்டர் கிடைக்கும். இந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. ஆப்ரனோட நான் நிறைய டேமேஜ் கிரியேட் பண்ணியிருந்தனால இந்த ஃபைட்டில் நான் வின் பண்ணிட்டேன் கைஸ்.